Hi all friends, welcome to DMS Zone. இன்னைக்கு நம்ம வந்து நார்மலா விலாக் பார்க்க போறதில்ல, எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் எதுவும் பார்க்க போறதில்ல. இன்னைக்கு வந்து பரோட்டா எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா எங்க வீட்ல நான் தான் பரோட்டா அடிப்பேன். நார்மலா வந்து பரோட்டா செய்யறது இல்ல, ஸ்பெஷலா வந்து நூல் பரோட்டா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதாவது நான் ஒரு வீடியோல பார்த்தேன், ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதை நம்ம வந்து இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். ஓகே, இந்த நார்மல் பரோட்டா நார்மலா நம்ம வந்து அப்படியே சுருட்டி வீச்சு மட்டும் அப்படியே சுருட்டி போடுறது. இது எப்படி பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நார்மலா நம்ம செய்யறது. நூல் பரோட்டா இன்னும் கொஞ்சம் நூலா தெரியும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, நம்ம வந்து பரோட்டா மாவு நார்மலாக எடுத்தாச்சு, சரிங்களா? ஸோ அப்படியே இப்படி நார்மலாக எப்பயும் போல தட்டுறோம். தட்டிட்டு அப்படியே அடிக்கணும். கொஞ்சம் மாவு சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் பற்றாக்குறை, அதனால வந்து கொஞ்சம் இப்படி தான் வரும். அதனால் நம்ம வந்து அதை சரி பண்ணி போகிறோம். ஓகே, கிழிஞ்சிருச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் செய்வோம் நூல் பரோட்டா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது நார்மலாக நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்படியே எண்ணெய் மட்டும் தடவி பிடிச்சி சுருட்டி இந்த மாதிரி வச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம சுருட்டி வச்சிருவோம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நைஃப் எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஏதாவது வெஜ் கட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து எனக்கு செட் ஆகல. என்ன பண்ண போகிறோம், அப்படியே வச்சு கோடு போடுறோம். லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரலன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து நூலாக வந்தால் சரி. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இன்னும் கொஞ்சம் சின்ன பண்ணிட்டா கூட இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே வச்சுட்டு லைட்டாக அப்படியே எண்ணெய் போடுறோம். அப்படின்னு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கமாக வச்சு அப்படியே தூக்குறோம். ஓ மை காட், அப்படியே தூக்கி அப்படியே சுருட்டுறோம். போட்டாச்சு. அப்படியே மிதமான தீயில இது வேக வச்சு எடுப்போம். ஓகே, சுடுமா? சுடுதுங்க. அதுக்கு சூடா இருந்துச்சுன்னா டக்குன்னு கையை வந்து இங்க கீழே வச்சிட்டோம்னா இந்த கிரானைட் கல் வந்து இருக்க சூட்டெல்லாம் அப்படி இழுத்துரும். எந்த கல்லா இருந்தாலும் சரி. ஓகே, சி நார்மல் பரோட்டா இந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து நார்மலாக சால்னா ஏதாவது ஊற்றி ஸோ அருமையாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? தெரியுதா நூலோட? பட் நூல் பரோட்டா வந்து தனியாக தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்குல்ல? ஸோ அப்படியே நம்ம வந்து சால்னா ஏதாவது ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃபேமிலிக்கெலாம் அனுப்புங்க. ஓகே, பாய்.